நம்ம இப்போ வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் வந்தோம். இங்கே சவாரி முடிச்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டல் பற்றியும் நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம அண்ணங்களை கேட்டால் இந்த ஆட்டோ ஸ்டாண்டை பற்றியும் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றியும் சொல்லுவாங்க. வாங்க நேராக போய் பார்க்கலாம். என்னண்ணா ஸ்டாண்டில் சவாரிலாம் எப்படி போயிட்டுருக்கு? வா தமிழ, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? போயிட்டு இருக்கு தமிழ். ஹாஸ்பிட்டல் நம்பி தான் எங்கள் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணுறது, பொழப்பே எங்களுக்கு இதுதான். இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி இருக்கப்பட்டவங்களும் வராங்க, இல்லாதப்பட்டவங்களும் வராங்க. எங்களோட பொழப்பு இதை நம்பி தான் ஓடிட்டு இருக்கு. இன்ஸ்டன்ட்டாக சொல்ல போனால் இப்போ ஒரு சம்பவம் கூட நடந்தது. ஒரு முதியவங்க வந்து அவங்க கிட்ட எந்த காசு இல்லை கையில், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு போகணும்னு சொன்னாங்க. பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. நாங்கள் எங்கள் ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் எடுத்து போய் விட்டு வந்தோம். அது காசு எதுவும் வாங்க? அதுக்கெல்லாம் எதுவும் வாங்கலை தமிழ். காசெல்லாம் இல்லை அவங்க கிட்ட. நாங்கள் என்ன பண்ணுறது, இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரி போவோம், இருக்கப்பட்டவங்க கிட்ட ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போவோம். எங்கள் பொழப்பு இதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஆட்டோக்காரங்கள்லாம் கெட்டவங்களாம் கிடையாது, எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க சூழ்நிலையினால தான் சில பேர் அந்த டைமில் சில பேர் கோவப்படுறாங்க. அதுக்கு உண்டான காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி வெளியில் தெரியாத விஷயங்களும் எவ்வளோ இருக்குது. அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம வெங்கடேஷ் ஹாஸ்பிட்டல் வெளியிலேயே நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம அண்ணங்க தான் இருப்பாங்க, வெளியில் நம்பி போகலாம்.